கனி இந்த சீசனோட டைட்டில் வின்னர் கிடையாது அப்படின்னு அவங்களோட அக்காவே அவங்க கிட்ட சொல்லியிருந்தது. இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ்ல இந்த ஒரு வாரம் ஃப்ரீ டாஸ்க் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வருவாங்க. அந்த வகையில கனி அவர்களோட சிஸ்டரான விஜி ஆக்ட்ரஸ் உள்ள வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கனியோட டாட்டர்ஸ் 2 பேருமே உள்ள வந்திருந்தாங்க. அண்ட் உள்ள ரொம்பவே எமோஷனலா இருந்துச்சு. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வீட்டிலிருந்து வந்தவங்க, "நீ எப்படி விளையாடுற?" அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில விஜய் அவர்கள் கனிய பயங்கரமா பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜய் அவர்கள் கனிய பார்த்து, "நீ டைட்டில மறந்துடு. உனக்கு இந்த டைட்டில் கிடைக்காது." அப்படின்னு ஓப்பனாவே சொல்ட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் பண்ணக்கூடிய எல்லா மிஸ்டேக்கையுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "அதாவது நீ யாரு அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு ஒரு 20 டேஸ் ஆர் 30 டேஸ் போதும். உன்னோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிய வைக்கிறதுக்கு ஒரு 50 டேஸ் கூட போதும்னு வச்சுக்கோ. நீ நல்லவ அப்படிங்கிறத எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. நாங்களும் பார்த்துட்டோம். பட் நீ நல்லவங்கிறத மட்டுமே நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? இந்த ஒரு கேம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து டோட்டலி தன்னோட ஸ்கில்ல காட்டுறதுக்கு, மக்கள என்டர்டெயின் பண்றதுக்கு, அதிக நேரம் ஸ்க்ரீன் பிரசஸ் வரதுக்கு, அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இந்த ஷோ வந்து அதிகமா இம்பார்ட்டன்ட் குடுக்கும். ஆனா நீ அத பண்ணவே மாட்டேன்ற. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 1 ஹவர் எபிசோட்ல உன்ன 2, 3 இடத்துல தான் பார்க்கவே முடியுது. நீ வரவே மாட்டேன்ற. பார்வதி ஃபுல் எபிசோட் வந்துகிட்டே இருக்கா. மேலும் உன்ன அடிக்கடி வம்பிழுத்துட்டே இருக்கா. இந்த விஷயங்கள்லாம் கண்கூடா தெரியுது. நீ ஒரு சில விஷயத்த லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணலாம். ஆனா நீ எதுவுமே பண்ண மாட்டேன்ற. அமைதியாவே இருக்க. நீ தொடர்ந்து இதே மாரி தான் இதுக்கப்புறமும் இருப்பேன் அப்படின்னா, கண்டிப்பா டைட்டில மறந்துடு. உனக்கு டைட்டில் கிடையாது. நீ இருக்க டேஸ என்ஜாய் பண்ணிட்டு வா. அதே நேரம் இன்னொரு விஷயத்த சொல்லியே ஆகணும். உனக்கு வந்து சபரி கூட பேசுறதோ, விக்ரம் கூட பேசுறதோ, அவங்கள புடிக்கிறதோ தப்பே கிடையாது. ஏன்னா வெளியில இருந்து பார்க்குற எங்களுக்கே அவங்களலாம் புடிக்குது. கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும். ஆனா இந்த கேம்ல அது கன்டின்யூ ஆகணுமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோ. ஏன்னா நீங்க எல்லாமே கேம் விளையாட தான் வந்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ உங்களோட கவனம் கேம்ல தான் இருக்கணும். அத விட்டுட்டு நீ நார்மலா அவங்கள்ட்ட பேசுறேன், உறவு வளர்க்குறேன் அப்படின்னா, அது சாத்தியமே கிடையாது. இந்த வீட்ட விட்டு வெளில போனதுக்கப்புறம் நீங்கலாம் அக்கா, தம்பியா அப்படியே இருங்க. பட் இங்க கேம்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. இதே மாதிரி போணுச்சு அப்படின்னா, கண்டிப்பா டைட்டில் வின்னர் நீ கிடையாது. அது புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாரி மட்டும் கனிக்கே விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. விஜய் அவர்கள் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க. கன்னி அவர்களோட ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் மிஸ்டேக்கையுமே அவங்க அட்ரஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. கனி இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா இதற்கு அடுத்து இன்னும் 3 வாரம் இருக்கு. அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டு கேம்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்சம் சூப்பரா கேம் விளையாண்டாங்க அப்படின்னா, டிக்கெட் டூ ஃபினாலேக்கே வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். டிக்கெட் டூ ஃபினாலே நாட் ஒன்லி பிசிக்கல் டாஸ்க், மென்டல் டாஸ்க்கும் டிக்கெட் டூ ஃபினாலேல இருக்கும். கனிக்கு மென்டல் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பார்க்கும்போது கனி அவர்களுக்கு அடுத்த 3 வாரத்தில பிரகாசமான எதிர்காலம் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட்ட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.